சாம்பியன்ஸ் கோப்பை முடிய போகுது. அடுத்தது என்ன அப்படின்னா, ஐபிஎல்லுக்கு ரெடியாக வேண்டியது தான். ஐபிஎல் பத்தி டெய்லியுமே நெறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுல 2 முக்கியமான அப்டேட்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பும்ராவோட ஹெல்த் பத்தின அப்டேட் தான் வந்திருக்கு. சாம்பியன்ஸ் கோப்பையில பும்ரா விளையாடுறதுக்கு காரணம் அவரோட இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டா பும்ரா பந்துவீச்சு பயிற்சியில ஈடுபடுற புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அப்படின்னா சாம்பியன்ஸ் கோப்பைக்கு அவரை மறுபடியும் கூப்பிடலாமே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா பும்ராவோட இன்ஜுரி அப்படிங்கிறது அதோட தீவிரம் ரொம்பவே ஆழமா இருக்கு. அப்படிங்கறனால தான் அவர் சாம்பியன்ஸ் கோப்பை முழுவதுமே விளையாட மாட்டாரு அப்படின்னு ஆரம்பத்திலேயே பிசிசிஐ அறிவிச்சிருந்தாங்க. இப்ப அடுத்த கட்டமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட இன்ஜுரி குணமாகிறதுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஐபிஎல்ல முதல் 2 போட்டிகள் மும்பை இந்தியன்ஸ் விளையாடுறதுல பும்ரா இடம்பெற மாட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதுல மும்பையை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல தங்களோட முதல் போட்டியில மார்ச் 23ஆம் தேதி சென்னை அணியை எதிர்த்து சேப்பாக் மைதானத்தில் பலப்பரீட்சை நடத்திருக்காங்க. ஸோ அந்த போட்டியில் சென்னை ரசிகர்கள் கண்டிப்பாக பும்ராவை பார்க்க முடியாது. இதை தாண்டி ஏற்கனவே அல்லா கசன்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்கான் வீரர் மும்பை அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாரு. மும்பையோட சுழற்பந்து கூட்டணியில் ஒரு மிக முக்கிய அங்கம் வகிப்பார் அவர் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருமே இந்த சாம்பியன்ஸ் கோப்பைக்கு முன்னாடி தான் இன்ஜுரி காரணமாக சாம்பியன்ஸ் கோப்பையில் ரூல்ட் அவுட் ஆயிருந்தாரு. அதே மாதிரி ஐபிஎல்ல இருந்துமே ரூல்ட் அவுட் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக மாற்று வீரரை மும்பை அணி தேர்வு செஞ்சிருந்தாங்க. ஸோ இப்படி அடுத்து இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் மும்பை இந்தியன்ஸோட முகாமை அதிகமாக பாதிச்சுட்டு வருது.